துரந்தர் பார்ட் 1 இருக்கட்டும், பார்ட் 2 இருக்கட்டும், இத்தனை மணி நேரம் 4 மணி நேரம் எல்லாம் நாமெல்லாம் படம் பார்த்து சின்ன பிள்ளையில நிறைய பழைய படங்கள் வந்து நிறைய மணி நேரம் ஓடும். அதுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்படியெல்லாம் நம்ம இத்தனை மணி நேரம்லாம் உட்காந்து படம் பார்க்கவே இல்லை. இந்த காலகட்டத்துல ஒரு ரீல்ஸ் கூட 30-40 செகண்டுக்கு மேல இருந்தா பார்க்கக்கூடிய அந்த டாலரன்ஸ் லெவல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி குறைஞ்சு பல வருஷம் ஆகுது. டக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய இந்த கலிகால காலகட்டத்துல இப்படி ஒரு படத்தை 4 மணி நேரம் அசராம உட்கார்ந்து பார்த்திருக்கோம் அப்படின்னா அந்த படம் எப்படி ஒரு தரமான படம். தரம் அப்படின்ற பேரெல்லாம் தமிழ்நாட்டுல இந்த தமிழகத்தில வந்து திரைப்படங்கள் தரத்தை இழந்து பல வருடங்கள் ஆகுறதுனால சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி வரலாற்று மிக்க வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளைய வச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன் வச்சு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த படங்களை பார்த்திருக்கோம். அப்பா இப்படி ஒரு வீரர்கள் நமக்காக போரிட்டு இருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்காங்களேன்ற ஒரு வருத்தம், ஒரு மனபாரம், ஒரு தேசப்பற்று, ஒரு நாட்டு பற்றோட நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எழுச்சி மிக்க ஒரு எண்ணங்களை தோற்றுவிக்கும் விதமாக இருந்த திரைப்படங்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் காதலை மட்டுமே திணிக்கக்கூடிய படங்களாக மாறிவிட்டது. என்னத்த சொல்றது சொல்லுங்க. அதாவது இந்த ஸ்கூல் பையங்க ஸ்கூல் பிள்ளைங்க காதலிக்கிற மாதிரியும், இந்த ஜாதி அந்த ஜாதியை இழுத்துட்டு ஓடுற மாதிரியும், இந்த ஒரு ஜாதி மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரியும், இப்படி மதத்தை தாண்டி காதலை வந்து ரொம்ப அப்படியே பெருசா பறக்க விடுற மாதிரியும், அப்படியே சில இயக்குநர்கள் வரலாற்று மிக்க அரசர்களை வைத்து அந்த ஸ்டோரியை வச்சு படம் எடுத்தா கூட அப்படிப்பட்ட நாம போற்றுகின்ற மரியாதை வைத்துள்ள மிகப்பெரிய வரலாற்று மிக்க அரசர்கள்லாம் வெளியூர் கடல் கடந்து போய் எங்கேயோ லோலாய்த்தனம் பண்ண மாதிரியும் எல்லாம் நமக்கு படைப்பை காமிச்சு அவர்கள் மீது இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மரியாதையும் கெடுக்கும் விதமாக படத்தை எடுத்துடுறாங்க. இப்படிப்பட்ட இயக்குனர்கள் மத்தியில இந்த உலகமே போற்ற அளவுக்கு ஆதித்யாதர் எடுத்த இந்த துரந்தர் என்ன ஒரு படம். வெளிநாடுகள்ல இருந்து 16 மணி நேரம் பயணம் செய்து செலவழிச்சு இப்படி ஒரு படத்தை முழுமையா நாங்க பார்க்கணும்னு சொல்லி வரக்கூடிய அளவுக்கு இந்த படத்தினுடைய தரம் உலக அளவுல பேசப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த நாட்டிலேயே வெளியிட மாட்டானா, அதெல்லாம் விடுங்க அந்த கதை. ஏன்னா அவங்களுக்கு வயிறு எரிச்சல், ஐயோ நம்ம புட்டு வெளிப்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு இதுல விமர்சிக்கக்கூடிய நபர்களை பாருங்களேன். 99.9% யாருமே இது தவறாக விமர்சிக்கல இந்த படத்தை. அந்த 1% யாரு அந்த களவான் யாருன்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும், இவன் இந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன். இந்த அமீர் அவர்கள் எல்லாம் பாருங்களேன், மதையானை கூட்டம் போன்ற படங்களுக்கு எல்லாம் வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்கலாம் அந்த அவார்டு கொடுத்துருக்கலாம்னு பேசுற பாய் ஒரு தேசப்பற்று இல்ல, ஒரு நாட்டு பற்று இல்ல, தேச உணர்வு இல்லை. இந்த இந்தியால நம்ம சேஃபா இப்படி இருக்கிறோமே என்ற ஒரு நன்றி உணர்வு இல்லை. இப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் வந்து கேரளா ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி, ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட படம் சொல்றாரு. 2014க்கு பிறகு வந்த படங்கள். அப்ப நான் கேட்கிற 2014க்கு முன்னாடி வந்த படங்கள் எந்த கட்சியை வலுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட படம் கொஞ்சம் சொல்லுங்க அமீர். அது மட்டுமல்ல, 500 ரூபாய் நோட்டையும் 1000 ரூபாய் நோட்டையும் பிரிண்டையும் தேச துரோகி கொண்டு பாகிஸ்தான்ல கொண்டு கொடுத்ததை வெளிப்படையாக இந்த படத்து மூலமா காமிச்சிருக்காங்களே. இதெல்லாம் வந்து யாருன்னு கொஞ்சம் பேசலாமா? நீங்க இதையும் பத்தி பேசுங்களேன். ஏன் எப்போதுமே மோடின்னு ஒரு வார்த்தை வந்துட்டா அந்த மனுஷனை நல்லபடியா காமிச்சதுனால உங்களுக்கு எல்லாம் பொங்கிக்கிட்டு வருதா? பிரகாஷ்ராஜ் அவர்கள், நீ எல்லாம் இந்த மாதிரி படத்துல நடிக்கலன்னு வருத்தப்படணும் ஐயா. ஒரு நடிகனாக இந்த மாதிரி ஒரு படைப்புல நமக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கலன்னு வருந்தணும். அதை விட்டுட்டு இந்த படத்தை விமர்சனம் பண்றீங்களா? மனுஷனையா என்னையா நீங்கெல்லாம் இந்த நாட்டுல இருக்க தகுதியற்றவர்கள். தயவுசெய்து இந்த நாட்டை விட்டு ஓடி போயிருங்க. தேசபக்தி உள்ள ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய படம் இந்த துரந்தர்.